அப்புறம் அதே பழக்கமாயிருச்சுன்னா, எப்பொழுதும் வாயில போட்டு கொதப்பிட்டு, துப்பிட்டு இருக்கோம். அந்த பத்தி நான் பேசவே இல்ல. புரிஞ்சுக்கங்க. புரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது சாப்பிடலாங்க. எனவே, இனிமேல் எல்லார் வீட்லயும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு, நல்லா கொதிக்க வச்சு, வடிகட்டி, அந்த தண்ணி குடிக்கும் பொழுது, வெற்றி. அது போருக்கு போறது, சண்டைக்கு போறதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இஞ்சி, மிளகு, தேன் இந்த மாரி எது கலந்து குடுத்தாலும், அது மருந்தாக மாறுகிறது. இங்க பாருங்க. இதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் பெரிய இதெல்லாம் கிடையாது. எந்த புண் இருந்தாலும் வெற்றிலை சாறு மட்டும் போடுங்க. அந்த புண் இயற்கை முறையில சீக்கிரமா ஆறிரும். வேர்வை துவாரங்கள் நீக்கிறது, அந்த அடைப்புகளை நீக்கிறது, வேர்வைய கொண்டு வந்து உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேத்துறது வெற்றிலை. இந்த வெற்றிலையில எளிதில் ஆவியாகக்கூடிய எண்ணெய்கள் இருக்கு. மெல்லிலை சப்ளிமெண்ட் அப்படிங்கிற வெற்றிலை சப்ளிமெண்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வெற்றிலையில கால்சியம் நெறையா இருக்குதுங்க. இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் எல்லாம் வாங்குறத விட்டுட்டு, டெய்லி ஒரு வெற்றிலை சாப்பிட்டா போதும். மெல்லிலை, நாகவல்லி, வேந்தன், திரையல் இப்படின்னு பல பேர் இருக்கு. வாழ்க வையகம்! நண்பர்களே, நரம்பு சம்பந்தப்பட்ட உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வெற்றிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. 2 டீஸ்பூன் வெற்றிலை சாறு, ஒரு 1/2 டீஸ்பூன் தேன். இந்த 2யும் கலந்து சாப்பிடும் பொழுது, உடம்புல இருக்கிற நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பு பிரச்சனை எல்லாம் குணமாகுதுங்க. நண்பர்களே, சில பேத்துக்கு சிறுநீர் வந்து ஒழுங்கா பிரியாது. இப்படி சிறுநீர் ஒழுங்கா பிரியலன்னா, பாலுல வெற்றிலை சாறு கலந்து குடிக்கும் பொழுது, சிறுநீர் ஒழுங்காக பிரிகிறது. அதே மாரி சளி, இருமல். இந்த சளி, இருமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடுகு எண்ணெய லேசா சூடு பண்ணி, அதுல வெற்றிலைய வந்து போட்டு லேசா சூடு பண்ணி, அத வந்து நெஞ்சில வந்து நம்ம 10 போட்டுக்கும் பொழுது, ரொம்பலாம் கொதிக்க இல்லைங்க. கடுகு எண்ணெய அடுப்புல வச்சு லேசா சூடு பண்ணி, அதுல வெற்றிலைய போட்டு லேசா வணக்கி, கருகுற அளவுக்கு இல்ல, லேசா சூடு பண்ணி நெஞ்சில வைக்கிற அளவுக்கு. நெஞ்சில வைக்கும் பொழுது, சளி, இருமலெல்லாம் குணமாகுதுங்க. நெஞ்சில இருக்கிற சளி எல்லாம் வெளிய வருதுங்க. அதே மாரி குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுன்னா, வெற்றிலை சாறுல தேன் கலந்து குடுத்தா, கொஞ்சமா குடுக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு சளி பிரச்சனை குணமாகிறது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணமாகணும்னா, இந்த வெற்றிலை சாறுல இஞ்சி கலந்து குடுக்கலாங்க. இந்த வெற்றிலை சாறுல எத கலந்து குடுத்தாலும், இஞ்சி, மிளகு, தேன் இந்த மாரி எது கலந்து குடுத்தாலும், அது மருந்தாக மாறுகிறது. அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் ஏத்துவாங்க. வெற்றிலைய வச்சு, அதுக்கு மேல அகல் விளக்கு வச்சு தீபம் ஏத்துவாங்க. அந்த வெற்றிலையில அந்த அகல் விளக்குல இருந்து வர வெப்பம் வெற்றிலை மேல பட்டு, அதிலிருந்து ஒரு வாசம் வரும்பொழுது, அது வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்குங்க. இப்படி பண்ணும் பொழுது, பணம் வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிலையில் தீபம் போட்டால் பணவரவு அதிகரிக்கும். அதே மாரி வெற்றிலை மாலை. வெற்றில மாலை போடுறது வந்து வெற்றி. அது போருக்கு போறது, சண்டைக்கு போறதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வெற்றிலை மாலை போடுவாங்களாமா. சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், செல்வம், வெற்றி இந்த வார்த்தைகள் அதுக்கான பலன் உங்களுக்கு வேணும்னா, வெற்றிலையில மாலை போடலாங்க. யானைக்கால் வியாதி உள்ளவங்க, விரை வீக்கம் உள்ளவங்க, விரை வாதம் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு வைத்தியங்க. இந்த ஒரு 5 வெற்றிலைய துண்டா கட் பண்ணி தண்ணீல போட்டு, அத கொதிக்க வச்சு, அதுல கொதிக்கும் பொழுது, அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்ப போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, அத குடிக்கும் பொழுது, யானைக்கால் வியாதி, விரைவீக்கம், விரைவாதம் குணமாகுதுங்களாமாங்க. 5 வெற்றிலை துண்டா கட் பண்ணி, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு, நல்லா கொதிக்க வச்சு, வடிகட்டி, அந்த தண்ணி குடிக்கும் பொழுது, யானைக்கால் வியாதி, விரைவாதம், விரைவீக்கம் குணமாகுதுங்க. அடுத்ததாக கீல்வாதம், விரைவாதம் இந்த மாரி நோய்களுக்கு மேல் பூச்சு. தண்ணி சேத்தாம வெற்றிலைய அரைச்சு, அதுல விளக்கெண்ணெய கலந்து, அந்த விரை பக்கத்துல அந்த ஏரியால எல்லாம் நம்ம 10 போட்டோம்னா, விரைவாதம், கீல்வாதம் குணமாகிறது. நண்பர்களே, இதுவரை நாம வெற்றிலையின் சிறப்பை பார்த்தோம். நீங்கலாம் ஆர்வமா இருக்கீங்க. இந்த வெற்றிலை சப்ளிமெண்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கத்துக்கிறக்கு ஆர்வமா இருக்கீங்க. நல்லா கவனிங்க. வெற்றிலை சப்ளிமெண்ட் தயாரிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலையை ஏதாவது ஒரு ரூபத்தில் உடம்புக்குள் அனுப்பினால், அதுதான் வெற்றிலை சப்ளிமெண்ட். இங்க பாருங்க. இதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் பெரிய இதெல்லாம் கிடையாது.
நான் வந்து வெற்றிலையின் சிறப்புன்னு சொல்லி வீடியோவ ஆரம்பிச்சிருந்தேன்னா, நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறக்காக, வெற்றிலை சப்ளிமெண்ட், மெல்லிலை சப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும்பொழுது, ஓ! இவர் வந்து கடைசியா வந்து ஏதோ சப்ளிமெண்ட் செய்றதுக்கு சொல்லிக் குடுப்பாராமா, அப்படின்னு நல்லா காத்திருந்தீங்க இல்லைங்களா? அப்படி உங்கள காக்க வச்சு, வெற்றிலையின் சிறப்பை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக அப்படி சொன்னேங்க. புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் தேவையில்லைங்க. இப்போ ஒரு பொருள் டைரக்ட்டாவே கிடைக்கும் பொழுது, எதுக்குங்க சப்ளிமெண்ட்டு? இப்ப வெற்றிலை கடையில கிடைக்குது. அத வாங்கி சாப்பிட்டா வேலை முடிஞ்சுது. வெற்றிலைய ரசம் வச்சு சாப்பிடுங்க. வீட்ல எல்லாம் ரசம் வைக்கிறீங்கல்ல, இங்க பாருங்க இனிமேல் எப்ப மளிகை கடைக்கு போனாலும், எப்ப டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனாலும், எப்ப கீரை கடை இந்த மாரி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க வெற்றிலை கொஞ்சம் வச்சிருப்பாங்களா இல்லைங்களா? ஒரு 4 வாங்கிட்டு வாங்க. எப்பல்லாம் காய்கறி எல்லாம் வாங்க போறீங்களோ, ஒரு 4 வெற்றிலை வாங்கிட்டு வாங்க. வெற்றிலையை சாறு எடுத்து சாப்பிடலாம். வெற்றிலையை அப்படியே சாப்பிடலாம். வெற்றிலையை துண்டு துண்டா கட் பண்ணி சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷா கொஞ்சம் வச்சுக்கலாம். வெற்றிலை ரசத்துல போட்டு சாப்பிடலாம். வெற்றிலை தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு சூப்பு செஞ்சு சாப்பிடலாம். புரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது சாப்பிடலாங்க. எனவே இனிமேல் எல்லார் வீட்லயும் வெற்றிலை அவசியம் வச்சிருங்க. ஒரு எல்லாரும் வீட்ல இருக்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு அரை வெற்றிலை, ஒரு 1/4 வெற்றிலையாவது உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா, யோசிச்சு பாருங்க. ஃபுட் சப்ளிமெண்ட் அந்த பானம், இந்த பானம்னு ஆயிரக்கணக்கா குடுத்து வாங்குறீங்களே, அதுல எல்லாம் இல்லாத இயற்கையான, ஆரோக்கியமான பொருள் வெற்றிலையில் இருக்கிறது. ஆனா, இந்த வெற்றிலைய போட்டு, சுண்ணாம்ப போட்டு, பாக்கு அதெல்லாம் வச்சுட்டு, அத அடிமைத்தனமா, அதாவது அதோட பழக்கமா வச்சுக்க கூடாதுங்க. வெற்றிலையை மருந்தாக பயன்படுத்த வேண்டும். அப்புறம் அதே பழக்கமாயிருச்சுன்னா, எப்ப பார்த்தாலும் வாயில போட்டு கொதப்பிட்டு, துப்பிட்டு இருக்கலாம். அந்த பத்தி நான் பேசவே இல்ல. புரிஞ்சுக்கங்க. வெற்றிலையை வீட்டில் உள்ள அனைவரும் வெற்றிலை ஒரு அருமையான மருந்து. அதுல அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய மூலிகை அப்படி புரிஞ்சுகிட்டு, இனிமேல் எல்லார் வீட்லயும் வெற்றிலை வச்சிருங்க. பெண்களே, எப்ப சமைச்சாலும், ரசம் சமைக்கும்போது அதுல கொஞ்சம் வெற்றிலை போட்டுருங்க. எது செஞ்சாலும் வெற்றிலை சாறுல தேன் கலந்து, அந்த மாரி எப்பப்பலாம் முடியுமோ இந்த டீ, காஃபி எல்லாம் சாப்பிடாம, அதற்கு பொதுவாக வெற்றிலை சூப்பு, வெற்றிலை சாறு, அதில கொஞ்சம் மிளகு போடுறது, அதில கொஞ்சம் தேன் கலக்கிறது, எதையாவது இஞ்சி கலந்து, இந்த டீக்கு பொதுவா வெற்றிலை டீ, அந்த மாரி சாப்பிடலாங்க. வெற்றிலையை அப்படியே சாப்பிடலாம். சூப் வைத்து சாப்பிடலாம், ரசம் வைத்து சாப்பிடலாம், உணவில் கலந்து சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். ஆக மொத்தம் வெற்றிலையுடைய அருமையை புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் எல்லார் வீட்லயும் கொஞ்சமாவது வெற்றிலை வச்சிருங்க. அவ்வப்போது எல்லாரும் சாப்பிட்டு வந்தோம்னா, நாம் ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ இப்ப இந்த மாரி நெறைய மூலப்பொருள்கள், இந்த மாரி மூலிகைகள்லாம் தனித்தனியா நம்ம வாங்காம புரிஞ்சுக்குங்க. இதுக்கெல்லாம் தனித்தனியா டப்பா டப்பாவா வாங்கி சப்ளிமெண்ட் எல்லாம் வாங்காம, வெற்றிலை வாங்கிக்கலாங்க. புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாம் பழைய மாதிரி சாதாரண பொருட்களை வைத்தே ஆரோக்கியமாக வாழ முடியும். எந்த ஒரு பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. எனவே இந்த பதிவில் மெல்லிலை சப்ளிமெண்ட் அப்படிங்கிற அந்த டாபிக்ல வெற்றிலையின் சிறப்பை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இந்த வீடியோவ திரும்ப திரும்ப பாருங்க. ஒரு முறை பார்த்தா பத்தாதுங்க. நீங்க திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எடுங்களேன். மீண்டும் சொல்கிறேன், ஒரு வீடியோவை பார்த்தால் பார்த்துவிட்டு எல்லாம் போயிடுறீங்கங்க. இப்ப நானெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன்னா, 10 முறை, 50 முறை பார்ப்பேங்க. நோட்ஸ் எடுப்பேங்க. ஒரு நோட்ல எழுதி வைப்பேங்க. தேவைப்பட்டா நான் பார்ப்பேங்க. இல்ல செல்ஃபோன்ல வந்து சிம்பிள் நோட் பேட்ல போட்டு வச்சிருப்பேங்க. Google Driveல அட்டாச் பண்ணி வச்சிருப்பேங்க. ஏன்னா, ஒரு முறை பார்த்துவிட்டு நாம் மறந்து விடுகிறோம். திரும்ப திரும்ப பார்த்து, அது நமக்கு புரியும் வரை பார்க்க வேண்டும். எனவே இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. இப்படி நமது அருகில் உள்ள எளிதாக கிடைக்கும் பொருள்களுடைய தரத்தை, அருமையை நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் குடுத்துட்டோம்னா, சாதாரண பொருள வச்சு நாம ஆரோக்கியமாக, நிம்மதியாக வாழலாம். கோடி ரூபா கிடைத்தாலும், கொடுத்தாலும் கிடைக்காத அருமையான பொருள்கள் எல்லாம், நம்ம அருகில் கிடைக்கிற சின்ன சின்ன கடையில கிடைக்கிற, வீட்ல கிடைக்கிற பொருள் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு சாப்பிடும் பொழுது, இன்னும் நாம் சந்தோஷமாக இருப்போம். எனவே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.